ஹலோ காய்ஸ், ஈவினிங் 5 o'clock மேலே தான் இன்னைக்கு நான் விலாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கே 4:30 மேலே ஆயிடுச்சு. ரோடு ஃபுல்லாக டிராஃபிக். அதுவும் இப்போ என்னோட சின்ன பையனையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வர வேண்டியது இருக்குது. அவன் யார்கிட்டையுமே அவ்வளோவா அட்டாச் ஆக மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தம்பியை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பால் காய்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. லைட்டாக சூடு மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன். லைட்டாக சூடு பண்ணன்னு பார்த்தா நிறைய ஆயிடுச்சு. சரி, அதனால் கையில் நின்று ஆற்றிட்டு இருந்தேன். தண்ணியில் வச்சு ஆற்றினா சளி பிடிச்சிக்குது. அதனால் வந்து கையிலே நின்று ஆற்றினேன். ஆற்றி முடிச்சுட்டு 2 பேருக்கும் கொடுத்துட்டு மீதி இருந்ததை வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன். குடிச்சு முடிச்சுட்டு காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு. சரி, அதை சூடு பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். நைட்டு தோசை சுடுறதுக்காகும் சைட் டிஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் வெளியே போகிற வேலை இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். கொலுசு மாற்ற வேண்டியது இருக்குது. என்னோட பழசு வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அதனால் புதுசு எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன், தம்பி பார்த்துக்க சொல்லுறதுக்காக. அம்மாவும் வந்துட்டாங்க. சரி, ஸ்நாக்ஸ் எதனா செஞ்சு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஃபலாஃபல் தான் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். காஃபி உட்பட ஹஸ்பண்டுக்கு போட்டு வச்சுட்டு தான் நான் கடைக்கு கிளம்பியிருந்தேன். நானும் என்னோட பெரிய பையனும் மட்டும்தான் போயிருந்தோம். பெரிய பையன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் வந்து கொலுசு கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு பெருசாலாம் போட்டால் பிடிக்காது. அதனால 32 கிராம்ஸில் வந்து 83 rupees கிராம்னு எடுத்தேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.